தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் நீல புலிகள் இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் TM புரட்சிமணி இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர் வணக்கம். 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 நீல புலிகள் இயக்கம் களத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அறிந்தது. எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய பணிகள் எல்லாமே? இயக்கம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்திறனோடு போயிட்டுருக்கு. நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஒவ்வொன்றும் மக்களுக்கு எதிராக இருப்பதனால தீவிரமாக செயல்பட்டுருக்கோம். ஒரு பக்கம் மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்கள், இன்னொரு பக்கம் நிலவுரிமை சார்ந்த பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்கள் இழைக்கக்கூடிய அநீதிகள், இவைகளுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் போராட்ட களத்தில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் நீலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக தனித்தும் கூட பிற ஜனநாயக சக்தியோடு இணைந்தும் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பயணித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு பயணமாக இருக்குது. இப்போது வாக்கு அரசியலில் நீங்கள் வரலை, மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் வரலாம். ஆனால் அம்பேத்கரி அமைப்புகள், நிறைய அமைப்புகள் தமிழகத்தில் செயல்பாட்டில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அம்பேத்கர் அமைப்புகளோட பணிகள், குறிப்பாக உங்கள் இயக்கத்தின் செயல்பாடுகள் என்பது என்ன? இப்போ குறிப்பாக எங்களுடைய பணிகள் என்பது எங்களுடைய தலைவர் TM மணி அவருடைய காலத்திலிருந்து துவங்குது. டெல்டாவில் பார்த்தோம்னா மிகப்பெரிய நில உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா பெரும் பண்ணையார்கள், கருப்பையா மூப்பனார், பூண்டி வாண்டையார். இன்னொரு பக்கம் சொன்னோம்னா அந்த பக்கத்தில் பார்த்தோம்னா உக்கடை தேவர், வலிவலம் தேசிகர், இப்படி மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை குவித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய பண்ணையார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொன்னோம்னா சைவ மடங்கள், திருப்பனந்தாள் காசி மடம், திருவாடுதுறை ஆதீனம், தருமபுரம் ஆதீனம் போன்ற இன்ஸ்டிடியூஷன் பிரிவு நிறுவனங்கள், இவைகளுக்கு மத்தியில் நிலமற்ற கூலிகளாக அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தலைமுறையாக அவதிப்படுறாங்க. இப்போ எங்கள் இயக்கத்துடைய பணி என்பது இந்த நில உரிமை அமைப்புகளுக்கு எதிரான போராட்டத்தை ஒரு அரை நூற்றாண்டு காலம் எங்களுடைய தலைவர் நிகழ்த்தியிருக்கிறார். பல பகுதி நிலங்களை மீட்டெடுத்திருக்கிறோம். அவர்கள் காலமாக இவர்கள் மீது இழைத்து வந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டிருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு அந்த நிலங்களை மீட்டெடுத்திருக்கிறோம் சொல்கிறீங்க. மீட்டெடுத்திருக்கிறோம் என்றாலே அது ஆக்கிரமிக்கப்பட்டது தான் பொருள்படும். என்னுடைய புரிதல் சரியாக இருக்குமே. ஆனால் அப்போ அதை எனக்கு சொல்லுங்கள். மீட்டெடுத்திருக்கிறோம் குறிப்பாக இப்போ நில உடைமைப்புகள், திருப்பனந்தாள் காசி மடம், பண்ணையார்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னோம்னா அங்கே வெட்டியான் மானியம்னு கொடுப்பாங்க. ஒன்று, வெட்டியான் வேலை செய்தால் அவர்களுக்கு அந்த நிலம், செய்யவில்லை என்று சொன்னால் அந்த நிலம் கிடையாது. அப்போ அந்த தொழிலை செய்தால்தான் அந்த கட்டாயப்படுத்தி அந்த நிலத்தை அவங்கள்ட்ட கொடுப்பது. அப்போ அது போன்ற பகுதிகளில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த நிலங்களை மீட்டெடுத்தோம். குறிப்பாக கூலி உயர்வு போராட்டம் மட்டுமல்ல, நில உரிமை போராட்டத்தை தொடர்ந்து இந்த மட ஆதீனங்களுக்கு எதிராக நிறைய எடுத்திருக்கோம். அப்படிப்பட்ட பகுதிகளில் போராட்டத்தின் மூலம் நிலங்களை நாங்கள் மீட்டெடுத்திருக்கோம். பல கிராமங்களை உருவாக்கியிருக்கோம். இப்படி உருவாக்கியிருக்கிறோம். இன்னொரு பக்கம் சொன்னோம்னா இவர்கள் மக்களுடைய வாழ்வியல் தேவைகளுக்காக ஒரு சுடுகாட்டு பாதையை கூட கிடைக்காது. இப்போ தமிழ் குடிதாங்கின்னு மருத்துவர் ராமதாஸ் கொடுக்குறாங்களே, அந்த பட்டம் கூட எங்கள் தலைவருடைய போராட்டம் அது. ஆமாம், அது தலைவர் தவறுதலாக அந்த பட்டத்தை ராமதாஸிற்கு கொடுத்துட்டாங்க. அது 4 ஆண்டு காலம் இந்த இயக்கம் போராடி தலித் மக்களுடைய அந்த சுடுகாட்டு சாலையை உரிமை நிலைநாட்டி. அந்த போராட்டத்தை பற்றி சொல்லுங்கள். அந்த போராட்டத்தின் பின்னணி என்ன? அது 84 தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகே 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் திருப்புறமையம். அதற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் குடிதாங்கிங்கிற கிராமம். அப்போது எங்கள் அமைப்பு அந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் வலுவாக இருந்துச்சு. வேறு அமைப்புகள் கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் கிடையாது, கிடையாது, எந்த அமைப்புகளுமே கிடையாது. ஆரம்பிக்கப்படவில்லையா? இல்லை ஆரம்பிக்கப்படலை. அப்போ 84களில் அவங்க கிடையாது. இல்லை அப்போ ஒரு ஒற்றை தலைமையாக எங்கள் தலைவர் TM மணி அந்த டெல்டா மாவட்டம் முழுவதும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தலைமை கொடுத்து அடித்தட்டு மக்கள் இப்போ சார்பாக நின்று போராடினார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமாக இருந்துச்சு. அப்போ அந்த வன்னியர் சங்கமாக இருந்த பொழுது அதுவரை இயல்பாக போயிட்டு இருந்த மக்கள் தான். வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதை தடுக்கிறாங்க. அப்போ எங்கள் தலைவர் அந்த கிராமத்திற்கு போகிறாங்க. அங்கே போய் மக்களை திரட்டி போராடுறாங்க. ஏற்கனவே பயன்படுத்தி வந்த உரிமைங்கிற அடிப்படையில் அதை மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மக்களை திரட்டி போராடுகிற பொழுது 2 தரப்பாருமே 2 குழுவை மாறி போகிறாங்க. ஆனால் இருவருமே உழைக்கும் மக்கள் தான். அவங்க வன்னியர் சமூக மக்கள், இவங்க பரையர் சமூக மக்கள். ஆனால் இந்த வன்னியர் சங்கம் வந்த பிறகு இந்த பிரச்சனை வந்தது. அப்போ எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு, அந்த பரையர் சமூக மக்களுக்கு தலைமை கொடுத்து அந்த பிரச்சனையை முன்னெடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், மூப்பனார் போன்றவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உட்பட பல அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த பக்கம் தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ தனியாக ஒரு சாலை போட்டு கொடுக்குறோம், நீங்கள் இனிமேல் அந்த வழியாக தூக்கிட்டு போங்கன்னு சொல்லும்பொழுது எங்கள் தலைவர் வந்து அப்படிலாம் தூக்கிட்டு போக மாட்டோம், பொதுச்சாலையின் வழியாக தூக்கி சொல்லுவோம். நாங்கள் வந்து கும்பகோணம் போகிறோம், எங்கள் தனிச்சாலை தனியாக சாலை போடுகிறோம் என்று அரசு அதிகாரிகள். ஆமாம், பல இடங்கள். அது மட்டும் வேட்டமங்கலம்னு ஒரு கிராமம், இதே சுடுகாட்டு சாலை பிரச்சனை 83 அதுக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு அங்கேயும் பாலத்தையே போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே தான் நீங்கள் போகணும், அப்படியே போய்ங்க நீங்கள் இந்த பொது இதில் வராதிங்க அது மாதிரி. அதை கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டுட்டாங்க அங்கே அச்சு போட்டுக்கிட்டு, வேட்டமங்கலம்னு ஒரு கிராமத்தில் அங்கே. அப்போ அதையும் முறியடித்தவங்க அப்படி தான். அப்படி வாழும் பொழுதும் பிரச்சனை, வாழ்ந்து மறைந்த பிறகு பிணத்தை எடுத்து சென்று அடக்கும் பொழுதும் பிரச்சனை. அப்போ எங்களுடைய போராட்டங்கள் இப்படி மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்கல்ல, இப்படி இப்போ பேசுகிற மாதிரி சொன்னால் முதல் இறப்புரை தேவைப்படுகிறது. நேரடியாக பாதிக்கப்படுறாங்கல்ல, அவனுக்கு வந்து தீண்டாமை கொடுமை, அவனுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனை, கூலி உயர்வு சார்ந்த பிரச்சனை, அவனுக்கு இது மாதிரி சுடுகாட்டு சாலை பிரச்சனை, இப்படி நேரடியாக பாதிக்கப்படுற பிரச்சனைகளுக்கு களத்திலே நின்று தலைமை கொடுத்தவர் எங்களுடைய தலைவர். அப்படி தான் அந்த பகுதியில் குடிதாங்கி போராட்டத்துடைய வரலாற்றை அப்படி தான் வென்றெடுத்தப்போ 4 தனிச்சாலையை எடுத்து போக முடியாதுன்னு அரசை எடுத்துகிட்டு போக திட்டமிட்டது. அப்போ எங்கள் தலைவர் வந்து என்ன பண்ணார், பிணத்தை அவர்கள் எடுத்து சென்று அடக்கம் செய்ய அனுமதிக்கக்கூடாது, நாமளே பிணைத்தரோம்னு சேரிகள்லேயே பிணங்களை பிதைச்சோம். அப்படி 3 பிணங்கள் வந்து சேரிகள்லேயே புதைக்கப்பட்டது. அப்போ இந்த பிரச்சனை குறித்து சட்டமன்றத்தில் அன்றைக்கி வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதா வந்து 90களுக்கு பிறகு வரும்பொழுது தொடர்ச்சியான பிரச்சனை 3-4 ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. இப்போ சட்டமன்றத்தில் போலூர் வரதன் பேசினார், குடந்தை ராமநாதன் பேசினார் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது. அப்போ இது வந்து 91-96. ஆமாம். அப்போ வந்து இந்த பிணத்தை எடுத்து அடக்கம் செய்ய ஜெயலலிதா உத்தரவு போடுறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க பொதுச்சாலையின் வழியே. அப்போ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. அப்போ வந்து எஸ்சி/எஸ்டி வந்து ஒரு நீண்ட கால பிரச்சனை, அம்மையார் ஜெயலலிதா வந்து அதை அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதினா தலித் மக்கள் நீண்ட காலம் போராடி இது அவங்களுடைய குரல்கள் ஏற்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனால் அந்த அனுமதி கூட முந்தைய ஆட்சி காலம் கிடைக்காம இருந்துச்சு. அம்மையார் அந்த அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அந்த 4 ஆண்டு காலத்தில் மருத்துவர் ராமதாஸ் இந்த பகுதிக்கு வரல, அந்த பிணங்கள் 3 பிணங்களை சேரிகளில் அடக்கம் செய்து சொல்லாமல். அப்போ வந்து அவர் வந்து ஏன் இப்போ அடக்கம் செய்றீங்க, வாங்க வந்து அடக்கம் பண்ணலான்னு கூப்பிடலை. 2 சமூகத்துக்கு மேலே பிரச்சனைகள், அந்த பக்கம் மேலே அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நிறைய போட்டாங்க, இந்த பக்கம் கொலை முயற்சி வழக்குகள் போட்டாங்க. அப்போ ஜனநாயக சக்தியில் நாங்கள் யாருமே இல்லை. குடந்தையில் RPS ஸ்டாலின் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப முக்கியமான ஆள். அங்கே அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் மட்டும்தான் துணைக்கு நின்றார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சட்டமன்றத்தில் உத்தரவிட்ட பிறகு அன்றைக்கி எஸ்சி/எஸ்டி கமிஷன் தலைவராக பூட்டா சிங் இருந்தார். பூட்டா சிங் வந்து அவர்கிட்ட வந்து வன்னியர் சங்கத்தை தடை செய்யணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து மனுக்கள் கொடுத்தோம். அவர் சென்ட்ரல் சம்மந்தமாக பேசினார். அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் தான் மருத்துவர் ராமதாஸ் அங்கே வந்தார். அப்போ அவர் வருவதற்கு முன்னாடி பிரச்சனை தீர்ந்துச்சு. நாங்கள் வந்து 4 ஆண்டு காலம் அதில் சிறைப்பட்டோம், 4 ஆண்டு காலம் வதைப்பட்டோம், பிணங்களை வந்து சேரிகள்லேயே அடக்கம் செய்தோம், தனிச்சாலையை நாங்கள் ஏற்கலை, எல்லா அதிகாரிகளும் எங்களுக்கு எதிராக இருந்தாங்க, மூப்பனார் எங்களுக்கு எதிராக இருந்தார். அந்த சமயத்தில் அத்தனை ஆண்டு காலம் எங்கள் தலைவர் TM மணி தான் அந்த மக்களை வந்து அவ்வளோ தெளிவாக துணிவாக திட்டமிட்டு வழிநடத்தினார் நமக்கு. அப்போ பிரச்சனை முடிந்த பொழுது பிரச்சனையை தான் முடித்து வைத்ததாக இருக்க வேண்டிய அடிப்படையில் தான் மருத்துவர் வராரு. அப்போ அவர் வருவதை வந்து அதிகாரிகளும் விரும்பலை, பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கமும் விரும்பலை, எங்கள் மக்களுமே விரும்பலை. ஏன்னா 4 ஆண்டு காலம் பிரச்சனை நடந்துச்சு, நீங்கள் வரவே இல்லை, இன்றைக்கு அவங்களுக்காக நீங்கள் வரீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடுமையாக பேசினாங்க. வன்னியர் சமூக மக்களே அவர் கடுமையாக பேசினாங்க. அதனால் எங்கள் தலைவர் TM மணி தான் இல்லை அவர் நம்ம இழவு வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம சேரிக்கு வந்திருக்காரு, நாம தான் அவர் வரவேற்குன்னு சொல்லிட்டு கூட அழைத்து சென்றார். தான் வரலாறு. இது எதுவுமே தலைவர் திருமாவுக்கு தெரியாது. அந்த தலித்து பிணத்தை வந்து ராமதாஸ் வந்து தோளில் தூக்கி சென்று அடக்கம் செய்தார்னு சொல்லிட்டு ஒரு சமூக மக்கள் ஒரு எளிய தலைவனின் கீழ், வலிமையான தலைவனின் கீழ் நின்று போராடி அந்த போராட்டம் மொத்தமாக தமிழ் குடிதாங்கி என்று மருத்துவர் ராமதாஸிற்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அது மட்டும் கிடையாது, அந்த பதில் காவர் கூடம் ஒரு சேரியை கொளுத்துனாங்க. அப்போ காங்கிரஸ்காரர் அவர் தலைமையில் அந்த காவர் கூடத்திற்காக போராடி அங்கே காவர் கூடத்திற்காக ஒரு கிராமத்தை உருவாக்கி கொடுத்தார் தலைவர். வேட்டமங்கலம் இப்படி தான், அதுமாதிரி வேலூர்னு ஒரு பகுதி, முள்ளுக்குடின்னு ஒரு பகுதி, இப்படி இந்த பகுதி டெல்டாவில் மிகப்பெரிய நில உடைமை எதிர்ப்பு யுத்தங்களை வந்து எங்களுடைய தலைவர் நடத்தினார். அது தனித்து நடத்தினார். அங்கே திமுகவோ அதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ அவரோடு இணைந்து நிற்கல். இப்போ அன்றைக்கி RYLன்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு, ரேடிக்கல் யூத் லீக், புரட்சிகர இயக்கம், தேர்தல் மீது நம்பிக்கை இல்லாத அழித்தொழிப்பு செய்கிற இயக்கம் இருந்துச்சு. அந்த தோழர்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்களோடு இணைந்து நின்றாங்க எங்களோட. இந்த வாக்கு அரசியல் செய்யக்கூடிய இந்த எந்த இயக்கமும் நிற்கலை, இந்த அரசியல் கட்சியும் நிற்கலை, அதிகாரிகளும் நிற்கலை. ஆக தலித் மக்கள் தனித்து தங்கள் விடுதலை போராட்டத்தை நடத்தினார் என்பதுதான் கடந்த கால வரலாறு. அப்போ இதே போலவே பல்வேறு பகுதிகளில் இந்த பக்கம் பார்த்தோம்னா இளையவருமல் இருந்தார், மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார். சேப்பன், சக்திதாசன், வைபா, சுந்தரராஜன், பெரியவர் சுந்தரராஜன், இந்த பக்கம் சந்திரபோஸ், இப்படி இந்த சின்ன சின்ன அமைப்புகள் தான் தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்களுடைய அந்த உரிமைகளை உறுதிப்படுத்திய இயக்கங்கள்.
வலுவான இயக்கங்கள் பிறகு வந்த பிறகு இப்படிப்பட்ட போராட்டங்களே நடப்பதில்லை. நீங்கள் கூட்டணி தர்மத்திற்காக இப்படிப்பட்ட குரல்களை வைப்பதற்கு கூட அவர்களுக்கு துணிவு கிடையாது. ஆக பிரச்சனை வந்து முழுவதுமாக முடிந்த பாடில்லை, பிரச்சனையும் முடிந்த பாடில்லை. அரை நூற்றாண்டு ஏறக்குறைய அரை நூற்றாண்டு நெருங்க போகும் தருவாயில் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த பகுதிகள் தற்போதைய நிலை என்ன? ஜனநாயக பூமியாக தான் இருக்குது, பெரிய அளவில் இது மாதிரி இல்லை. இப்போ சாதி இந்துக்களுக்கும் எங்களுடைய பறையர்களுக்கும் அவருடைய பல்லர்களுக்கும் பெரிய அளவில் வந்து இப்போ மோதல் கிடையாது. அதனால் அங்கே வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டார்கள், நகர்க்கிறாங்க. அதற்கு காரணம் வந்து சாதாரண நடக்கல. அது ஒரு சாதாரண ஒரு விண்ணப்பத்தின் மூலமோ இல்லை ஒரு அறிக்கை மூலமோ அரசாணை மூலமோ நெடிய போராட்டத்தை அது அந்த மக்களே தங்களுக்கு அந்த ஜனநாயகத்தை உருவாக்கி கொண்டார்கள். அவர்களுக்காக அங்கே பண்ணையார்களோ முதலாளிகளோ அரசியல் கட்சிகளோ யாரும் நிற்கலை. அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் வரலாற்றை மாற்றி அமைத்திருக்கிறது. இப்போ லட்ச கூட்டங்களை கூட்டக்கூடிய தலைமைகள் செய்யக்கூடியதை விட பகுதி வாரியான நம்ம அமைப்புகள் தமிழகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் இருக்குல்ல. இந்த பக்கத்தில் அண்ணன் பூவையார் இருந்தார், அந்த பக்கம் ஜான் பாண்டியன் இருந்தார், அந்த பக்கம் இவர் சாத்திய பாக்கியராஜ் இருந்தார். இப்படி தமிழகத்தில் பகுதி வாரியான அமைப்புகள் உருவாக்கிய மாற்றங்கள் இருக்குல்ல, அதுதான் இன்றைய தமிழகத்துடைய பட்டியல் சமூக மக்களுடைய மாற்றத்திற்கு காரணம். அப்படி இவர்கள் எந்த அரசியல் பின்னணியும் நின்று போராடலை, தான் நேரடி எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க. எங்கோ இருக்கக்கூடிய வந்து நாங்கள் சனாதனத்தை எதிர்ப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டணி கணக்குகளை எல்லாம் பேசிக்கொண்டு இவர்கள் காலத்தை ஓட்டவில்லை. இவர்களே சிறைப்பட்டார்கள். எங்கள் தலைவர் டிஎம் மணி அவர்கள் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தாங்க, இல்லாத சிறை கிடையாது. அப்படி தான் அந்த தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே சிறைக்கு சென்றாங்க, ஆயுள் தண்டனை கைதியாக. ஆமாம், அங்கே நாங்கள் திருப்பணம் நடந்தக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. ஆக ஆனால் இவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அங்கே எல்லா சமூகம் இணக்கமான சமூகமாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குனாங்க. தொடர்ந்து 2 சமூகங்களை பகைகளை அவர் உருவாக்கவே இல்லை. ஆக ஒரு மனித மாண்புக்கான போராட்டத்தை ஆனால் அம்பேத்கரின் வழியில் நேர்மையாக முன்னெடுத்த வரலாறு தான் கடந்த கால வரலாறு. அது 100 இயக்கங்களாக இருக்கலாம், 50 இயக்கங்களாக இருக்கலாம். ஆனால் அவைகள் தான் இங்கே மாற்றத்தை உருவாக்கியது. அவைகள் இங்கே வந்து வீழ்ச்சி சந்திக்கப்பட்ட பிறகு தான் இங்கே பெரிய அளவில் பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. பகுதி வாரியான தலைமைகள் வீழ்த்தப்பட்ட பிறகு இங்கு தலித் மக்களுடைய பிரச்சனைகள், பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ போராட்டங்களத்திலோ பேசக்கூடிய நிலையே இல்லாத நிலை இப்போ தமிழகத்தில் இருக்குது. அதான் நானும் கேட்க வந்தேன் திரு புரட்சிமணி. அதாவது இந்த நில உடைமை கீழான பிரச்சனைகள் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. நெடிய போராட்டம் இப்போ 26 ஓரளவுக்கு அங்கே சுமூகம் ஏற்பட்டதற்கு வந்து 50 ஆண்டு கால போராட்டம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அதற்கு பின்னாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த நொடி வரை சமீபத்தில் வேங்கவியல் பிரச்சனையாக இருக்கட்டும், அது சும்மா அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான். அது மாதிரி ஒரு பானை சோற்றோடு தான் இந்த பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டே தான் இருக்குது இல்லையா? இதை பிரதானமாக வைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்து கொண்ட கட்சிகள் அட்ரஸ் பண்ணுறாங்களா? இல்லை, பண்ணலை, 100% பண்ணலை. இவர்கள் வந்து அவர்கள் எரிபொருள்களாக இருக்காங்க. இவர்கள் வந்து தேர்தலுக்கு தேர்தல், இவர்கள் வந்து அவர்கள் தங்களை வந்து வலுவாக உருவாக்கி கொள்வதற்கு, தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணத்தை துவக்குவதற்கு இந்த மக்கள் எரிபொருள்கள் இவர்களால் எதுவுமே நடத்தப்படவில்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஓரளவுக்கு அங்கங்கே ஒரு பிரச்சனைகளை தடுத்து இருக்கிறார்கள் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ள அப்படி எதுவுமே. ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்றும் சுடுகாட்டு பாதை இல்லாமல் வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் அமர முடியாமல் இருப்பது இந்த நொடிவரை தொடர்கிறது. அது பத்திரிகையாளராக நன்கு அறிந்தது தான். அப்போ எப்படி பார்க்கலாம் இதை? இப்போ அரசே எந்த பகுதியிலுமே 100% சொல்லலாம். இது எனக்கு தெரிந்தது. நீங்கள் ஒரு களப்போராளியாக நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கேட்குறேன். ஆமாம், அரசே குறிப்பாக அந்த திராவிட மாடல் அரசு எடுத்துங்க. இப்போ அரசே நேரடியாக எந்த சாதி ஒடுக்குமுறை பிரச்சனையிலும் தலையிட்டு ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்ததாக ஒரே ஒரு செய்தி கூட கிடையாது. ரொம்ப அபத்தமாக இருக்குது புரட்சிமணி. இதற்கு அந்த மக்கள் போராடுவாங்க. அந்த சம்பவம் நடந்த பிறகு அதற்கு சில காலம் சில நாட்கள் போராடுவாங்க, வழக்குகளை சுமப்பாங்க. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சம்பவம் பின்னணியாக சொல்லுங்கள் எனக்கு. உதாரணத்திற்கு நீங்கள் வந்து வேங்கை வயல் பிரச்சனை எடுத்துங்க. வேங்கை வயல் பிரச்சனை எப்போ நடந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து இதற்கு வந்து தீர்வு கிடைத்தது? இப்போ யார் குற்றவாளியாக்கப்பட்டாங்க? தான் கழித்த மலத்தை தான் திரும்பி பார்க்கவே வெட்கப்படுகிற சமூகம் இந்த சமூகம். ஆனால் தான் குடிக்கிற நீரில் மலத்தை கலந்து கொண்டதுன்னு ஒரு சொல்கிறாங்கல்ல. இப்படி தான் அவங்க கடந்த காலத்தில் தன் குடிசையை தானே குளித்து கொண்டார்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்று உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து காவர்கூடம்னு ஒரு கிராமம் எங்கள் பகுதியில். காவர்கூடம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குது நமக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் வந்து இப்போதும் இருக்கிறது சுயமரியாதை பெற்றவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தை கொளுத்திடுறாங்க. அங்கே உள்ள ஆக்சிடென்ட் பஸ் எப்போது நடைபெற்று கடந்த காலங்களில். ஆமாம், அது 86 87 90s நடந்தது. அப்போ கொளுத்திய பிறகு அந்த கிராமத்தை கொளுத்தி விடுகிறார். கிராமத்தை கொளுத்திடுறாங்க மொத்தமாக. யாரால் கொளுத்தப்பட்டது? அங்கே உள்ள பிற சமூகத்தவர்களால் கொளுத்தப்படுது.
அப்போ அதுக்கு பின்னால் யாருக்கு சொன்னோம்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரும் புள்ளி இருக்கார். அப்போ இளையோருமால்னு ஒரு தலைவர் இருக்கார். அவர் முக்கியமான மனித உரிமை கட்சியுடைய தலைவர், முக்கியமான தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர். என்னுடைய தந்தையார் அவர்கள்லாம் ஒரே அமைப்புகளில் பயணித்தாங்க. இப்போ என்னுடைய தந்தையார் அவர்கள்லாம் போய் அவர் சந்திக்கும் பொழுது சொல்கிறாங்க, அந்த மக்களே அவர்கள் வீட்டை தீ வைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது கலெக்டர் கங்கப்பான்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் பிலாங்ஸ் ஷெட்யூல்டு காஸ்ட். அவர் ஒரு தீக்கச்சி கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து, உங்கள் குடிசையை நீங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் கொளுத்திங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேஸ்ட்னஸ் கொடுக்குறாரு. எல்லாம் திகைச்சிடுறாங்க, எப்படியா ஒரு வீட்டை அவனே கொளுத்திப்பான் நமக்கு. அப்போ இங்கே என்னென்னா, பாதிக்கப்பட்ட தரப்பு நீதியை அரசிடம் நேரடியாக எளிமையாக பெற்றுவிட முடியாது. வெண்மணி பிரச்சனை எடுத்துங்க நீங்கள், அரைப்படி கூலி உயர்வுக்காக 44 பேர் கொளுத்தப்பட்டாங்க. கீழ வெண்மணி. ஆமாம். யாருடைய ஆட்சி காலம்? அண்ணாதுரை ஆட்சி காலம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? விடுதலை செய்யப்பட்டார். மேலவளவு படுகொலை, மேலவளவு, சின்னகரம்பட்டி இரட்டை படுகொலை, இங்கே நடந்தக்கூடிய எல்லா படுகொலையுமே தாமிரபரணி நீங்கள் நன்னடத்தின் பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் சமீபத்திய உதாரணம் கோகுல்ராஜ் படுகொலை செய்யப்பட்டான்னு எவ்வளவு ஆவணங்கள் கொடுத்தாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் வரை அது உறுதிப்படுத்தப்பட்டதில்லை. அப்போ எப்படி குற்றவாளியை நீங்கள் பரோல் கொடுத்து வெளியிட்டீங்க? இவ்வளோ காலம் ஆயுள் தண்டனை சிறைவாசிகளாக இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல, இந்திய தமிழக சிறையில் எவ்வளவு பேர் இருக்காங்க, நமக்கு யாருக்கு பரோல் கொடுத்தீங்க? ஏன் கோகுல்ராஜ் கொடுத்தீங்க? வாக்குறுதியாக தரப்பட்டது. ஆமாம், இஸ்லாமியர்கள் விடுதலை அதை கூட செயல்படுத்தப்படவில்லை. அப்போ கோகுல்ராஜ் என்ன இங்கே எவ்வளோ பெரிய இந்த திராவிட மாடல் அரசுக்கும் தமிழ் சமூகத்துக்கு என்ன செய்தார்? அவர் ஈமுக்கோழி திருடன். அவர் ஒரு ஈமுக்கோழியை வைத்து மக்களிடம் மோசடி செய்தவராக இருக்கார். நமக்கு அவர் சாதியின் பேரில் படுகொலை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சாதியின் துண்டாடக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் அவருக்கு சிறைத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்குது. நீங்கள் எந்த சித்தாந்தம் உங்களை இயக்குது? பெரியாரிசம் இயக்குது. அரசு என்ன? திராவிட மாடல் அரசு. உங்கள் கூட்டணியில் யார் இருக்கார்? அண்ணன் திருமாவளவன் இருக்கார், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க. அப்போ உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறைத்துறை நிர்வாகத்திலிருந்து எப்படி அவர் பரோல் பெறாரு? ஒரு எளிமையான இவ்வளவு காலம் சொல்கிறேன் நமக்கு. அப்போ இங்கே எந்த குற்றவாளிகளுமே நேரடியாக தண்டிக்கப்பட, அரசால் தண்டிக்கப்படலை. அதுக்கு பெரும் போராட்டம் நடத்தணும். நீங்கள் வழக்கறிஞர் ரத்தினம் இருக்கார், மிகச்சிறந்த மனிதர், மிகச்சிறந்த ஜனநாயகன். அவர் தான் இங்கே எடுத்துக்காட்டு. மேலவளவு வழக்குக்காக கடைசி வரை அவர் தான் போராடினார். எந்த இதையுமே பெறலை. மேலவளவு கொலை நடக்கும் பொழுது எங்கள் பகுதியில் நாங்கள் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தணும். எங்கள் தந்தையார் தலைமையில் நூற்றுக்கணக்கானவர் சிறைக்கு போனோம். நாங்கள் நிதி அளித்தோம். நாங்கள் அப்போ மேலவளவு வழக்கை நடத்துவது யார்? அரசு நடத்தணும். அரசு நடத்தல் குற்றவாளிகள் நன்னடத்தின் பேர் விடுதலை செய்து, திமுக விடுதலை செய்து, அதிமுக விடுதலை செய்து. அப்போ எந்த வன்கொடுமையில் ஆட்சியாளர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அது எந்த மக்களாக இருக்கட்டும், அது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இல்லை பறையர்களாக இருக்கட்டும், தேவேந்திர வேளாளர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் நமக்கு. அப்போ இவர்களை ஒரு வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க. இவர்களிடமிருந்து உருவாக தலைமைகள் இருக்காங்கல்ல, அவர்களை தங்கள் பக்கம் வைத்துக்கொள்கிறாங்க. அதன் மூலமே சமூகத்தை என்ன பண்ணுறாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, அவங்களை திருப்திப்படுத்திடுறாங்க. அப்போ இந்த ஆட்சியாளர்களால் அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும், அது பாஜக, காங்கிரஸ் இல்லை, திமுகவாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், இந்த ஆட்சியாளர்களால் இந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார், வஞ்சிக்கப்படுகிறார்கள். இவருடைய உரிமைகள், நியாயங்கள் இவர்களால் பறிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. இப்போ இவற்றுக்கு எதிரான இந்த போராட்டம் இருக்குல்ல, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையாகவும் வரலாறாகவும் அன்றாட நிகழ்ச்சியாகவும் போயிட்டு இருக்கு. தினம் தினம் நாங்கள் திராவிட மாடல் என்பதை விட நாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். சமூக நீதி தான் எங்களோட உயிர் மூச்சு அப்படின்னு தான் திமுக தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது. அதை கூட்டணி கட்சிகள் கூட, உங்களை போன்ற இயக்கங்கள், அமைப்புகள் கூட அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? உண்மையில் பெரியார் உயிருடன் இருந்தால் பயங்கரமாக சிரிச்சிருப்பார் இதை பார்த்து. இன்னொரு பக்கம் வெட்கி தலைகுனிந்திருப்பார். திராவிடம் இது குறித்தெல்லாம் நான் அவர் சொன்ன கருத்துக்கள் என்பது வேறு. ஆனால் இவர்களுடைய நடைமுறை என்பது சந்தர்ப்பம், ஒட்டுமொத்த சந்தர்ப்பவாதம். இங்கே இருக்கக்கூடிய சாதிகளை சாதிகளாகவே அதனுடைய அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்வது. இவர்கள் 6 முறை ஆட்சிக்கு வந்தவர் கூட இவர்கள் இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைகளை தீர்க்க முடியல, தீண்டாமை பிரச்சனைகளை தீர்க்க முடியல. இவர்கள் இவர்களுடைய கட்சியில் வெற்றி பெற்ற மேலவளவு முருகேசன் சட்டமன்ற ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தபொழுது தான் 7 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க முடியல. அவங்க அம்பேத்கர் அமைப்புடையது. மேலவளவு முருகேசன் அவர் திமுக. தன் கட்சிக்காரரை ஊராட்சி மன்றத்தில் வெட்டி கொண்டவர்களே விடுதலை செய்தவர்கள் இவர்கள். இப்போ இவர்களெல்லாம் சமூக நீதினு சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். அது யாராக இருக்கட்டும், அவர்களாக இருக்கட்டும், கூட்டணியில் இருக்க மார்க்சிஸ்டுகளாக இருக்கட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், சமூக நீதி என்பதற்கும் இவர்களுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் என்பதற்கு இருக்குது. சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது அனைவருக்குமான பங்கை உறுதி செய்வது. இவர் சட்டமன்றத்தில் பேச விட்றாங்க. 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்றைக்காவது இந்த பிரச்சனை குறித்து பேசியிருக்காங்களா? இந்தியாவிலேயே அதிக சாதி கொடுமைகள் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் இருக்குது.
இவர்கள் வட மாநிலங்களை பார்த்து இவர்கள் வந்து கொக்கரிக்கிறாங்க, அவர் பார்த்து குற்றம் சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் மாநிலம் எந்த நிலையில் இருக்குது? ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் எப்படி நடத்துறீங்க? நேற்று பிரகாஷ் அம்பேத்கர் சென்னை வந்தார். தமிழகத்தில் சாதி ஆணவ படுகொலைகள் நிறைய நடக்குது, சட்டம் இயற்றுங்கிறாரு. இப்போ இருக்கிற வன்கொடுமை சட்டத்தையும் முறையாக பயன்படுத்துவதில்லை. நீங்கள் இந்தியன் ஃபீனல் கோடையும் முறையாக பயன்படுத்துவது கிடையாது. நீங்கள் புதிதாக சட்டங்களையும் இயற்றுவதில்லை. அப்புறம் சோஷியல் ஜஸ்டிஸ் எந்த அடிப்படையில் சொல்லிக்கிறீங்க நீங்கள்? பாஜக என்பது அவர்களுக்கு கிடைத்த தங்கம். ஆணவ படுகொலைக்கு வந்து சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்குது. சமீப காலங்களில் அந்த கோரிக்கை ரொம்ப அதிகமாக முன்னெடுக்கப்படுது. என்ன சிக்கல் அதை நடைமுறைப்படுத்துவதில்? அரசு தான் சொல்லணும். அரசு வந்து சாதி இந்துக்களை வந்து எதிர்க்கக்கூடாதுன்னு நினைக்குது. சாதி இந்துக்களை வந்து நம்ம மீது கோவப்பட்டால் அந்த தவறாக பயன்படுத்தப்படுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. எந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படல? ஐபிசிக்கு வந்து காவல் நிலையங்கள் முறையாக பயன்படுத்தப்படுதா? பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்படுதா? எந்த சட்டம் இங்கு முறையாக பயன்படுத்தப்படுது? அதில் சில தவறுகள் நடக்கலாம். அதை சரி அதை கண்காணிக்க வேண்டிய யார் பொறுப்பு? உங்கள் கையில் தானே இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்குது. இப்போ நீங்கள் அதை விட உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு 4.5 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட தினம் இங்கே வந்து பார்த்தோம்னா சாதி படுகொலை நடக்குது. தினம் வந்து தெற்கு மாவட்டங்கள்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் பார்த்தோம்னா பல கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு மாறி நடந்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னொரு பக்கம் சாதி ஆணவ படுகொலைகள். நம்ம தமிழ் சமூகத்தில் படிப்போம். தாயை மிஞ்சிய பாசமில்லை, சகோதரனை மிஞ்சி, சொந்த சகோதரனை சொந்த தாயை வந்து வளர்த்தெடுத்த பிள்ளைகளை மகள்களை வெட்டி கொள்கிறாங்க. போய் தடுக்க வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? அரசுக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சாதியை இந்த அரசு காப்பாற்றி கொண்டிருக்கிறது. சாதிய படுகொலைகள், ஆணவ படுகொலைகளை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோடு மடைமாற்றுகிறார்களோ? நிச்சயமாக அதுதான். இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தாண்டி இது வாக்குகளை எப்படி பாதிக்கணும்னு ஒரு கணக்கு போடுறாங்க. சாதி இந்துக்கள் இங்கே கோபம் கொண்டால் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். சேரி மக்கள் கோபம் கொண்டால் பிரச்சனை இல்லை, அவர்களுடைய தலைவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அவர்களை வைத்து சமாதானம் செய்து கொள்ளலாம். தேர்தல் அவர்களுக்கு வந்து நிறைய நம்ம ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சமாதானம் செய்து கொள்ளலாம். ஆனால் சாதி இந்துக்கள் கோபம் கொண்டால் அவங்க உறுதியாக இருந்துருவாங்க. அந்த விஷயத்தில் சொற்ப இடங்களை கொடுத்து அவர்களை சமரசப்படுத்தி, அவ்வளவுதான் முனைப்பு. ஆமாம், சொற்ப இடங்களை கொடுத்து வந்து சமரசம் செய்திடலாம். அவர்களை வந்து பார்த்தோம்னா பாஜகவை காட்டி உங்களுடைய குரல்களை நீங்கள் எழுப்பாமல் இருங்க. நீங்கள் பாஜக ஒரு பேரபாயம் வருது, அதை நம்ம முதல்ல எதிர்கொள்வோம். இதெல்லாம் பார்த்தா ரொம்ப நகைப்பாக இருக்குது இவருடைய அரசியல்லாம். இவங்க மணிக்கணக்கில் வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க, சமத்துவம், ஜனநாயகம், பெரியாரிசம், மார்க்சிசம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி ஈழ அரசியல் பேசுகிறாங்க, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க, தேசிய ஒடுக்குமுறை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை தமிழக அரசு கட்டுப்படுத்தவில்லை என்பதை சொல்வதற்கு இவர்கள் தைரியம் கிடையாது யாருக்குமே. எங்கள் நிலங்களை, பஞ்சமி நிலங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்கிற தைரியம் கிடையாது. சொல்லப்போனால் வகுப்பு சொத்துக்கள் இருக்குல்ல, அதற்கு எதிராக தீவிரமாக முழங்குறாங்க. நாமளும் அதை கண்டிக்கிறோம், நமக்கு அதை எழுதுகிறாங்க. ஆனால் வகுப்பு சொத்துக்களை மீட்க குரல் கொடுப்பவர்கள் பஞ்சமி சொத்துக்களை மீட்பதற்கு இங்கே யாரும் சட்டமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கல? தமிழக சட்டமன்றத்தில் தானே குரல் கொடுக்கணும். பாராளுமன்றத்தில் போய் நீங்கள் 8 மணி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இங்கே வந்து நீதிபதி தலைமையில் வந்து குழு அமைக்கப்படுது, தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கப்படுது. முதலமைச்சர் சொல்றாரு, கூட்டணி கட்சிகள்லாம் சொல்றாங்க. 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் பேசவே இல்லை நமக்கு. இப்போ அடுத்த தேர்தல் வாக்குறுதியில் பஞ்சமி நிலத்தை மீட்போம்னு வரும். அதை நம்மளுடைய கட்சிகள் வந்து காரணம் காட்டும். அப்போ வகுப்பு சொத்துக்கள் இங்கே 9 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. 9 லட்சம் ஏக்கர் இருந்தது. ஆனால் தற்போது 1 லட்சத்தி சொச்சம் தான் இருப்பதாக ஒரு வகுப்பு சொத்துக்கள். பஞ்சமில மீட்பு. ஆமாம். அப்போ 9 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து இங்கே வந்து ஒரு அரசாணை போட்டு வகுப்பு சட்டத்திருத்த மசோதா கொண்டு வரும் பொழுது இவ்வளவு கோபம், இவ்வளவு எத்தனை மணி நேரம் பாராளுமன்றத்தில் வந்து விவாதம் நடக்குதுல்ல. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலையம் இருக்குல்ல, அந்த நிலங்கள் குறித்து இங்கே 1 மணி நேரம் விவாதம் நடந்திருக்குமா? ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் கூட்டிருப்பீங்களா? நீங்கள் ஏன் கூட்டலை? ஏன் இந்த பாரபட்சம்? இஸ்லாமில் ஒடுக்கப்படுகிறார்கள், தலித்துகள் அதை விட ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ தலித்துகளுடைய அந்த நிலங்களை காப்பதற்கு ஏன் கோல் கொடுக்கலன்னா திருடர்களே இவர்களாக இருக்கிறாங்க, அதான் பிரச்சனை. தொடர் இந்த பஞ்சமி நில மீட்பு தொடர்பாக சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. எல்லா கட்சிகளும் கூட பேசுகிறாங்க. ஆனால் இது எப்போ பேசுகிறாங்க, எப்போ பேசலன்னு ஒரு குழப்பம் இருக்குது. தேர்தல் நெருக்கத்தில் பேசுகிறார்கள். இப்போ மீண்டும் இது ஒரு பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது. உண்மையில் இந்த பஞ்சமி நிலம் மீட்பு என்ன விவகாரம்? அதாவது ஒரு சில தகவல்கள் அடிப்படையில் சென்னையில் நம்ம அண்ணாந்து பார்க்கக்கூடிய எல்லா கட்டிடங்களுமே பஞ்சமி நிலம் தான், அப்புறம் எப்படி இவங்க பேசுவானுங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களாக கூட முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க உங்களோட அனுபவத்தில்? ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் என்பது உணவு, உடை, உறைவிடம், அது 3ம் நிலத்திலிருந்து தான் கிடைக்குது. அந்த நிலத்தின் மீதான அதிகாரத்தை பெற்ற சமூகம் தான் இங்கே வந்து ஆளும் சமூகமாக இருக்குது. நிலத்தின் மீது அதிகாரத்தை இழந்த சமூகம் இங்கே வந்து அடிமை சமூகமாக இருக்குது, செரி சமூகமாக இருக்குது. இப்போ நிலம் என்பது அடிப்படை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில்களுக்கு நிலங்கள் தரப்பட்டது. அந்த நிலங்களை இப்பொழுது திராவிட மாடல் அரசு மீட்டு கொண்டிருக்கிறது. 7000 கோடிக்கு கோயில் நிலங்களை நாங்கள் மீட்டிருக்கிறோம் என்று
சேகர்பாபு அறிவிக்கி விடுகிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தரப்பட்ட அந்த கோயில் நிலங்களுக்கு இங்கே வந்து எந்த அரசு ஆவணங்களும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதையே மீட்டு விட்டீர்கள். ஆனால் அதையே மீட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறீர்கள். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சமி நிலங்கள் தரப்பட்டது. ஜேம்ஸ் ட்ரமன்ஹியர் கொடுத்தார். சேலம் மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டில் வந்து கொடுத்தார். நமக்கு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் கொடுத்தார். இப்போ ஜேம்ஸ் ட்ரமன்ஹியர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் கிடையாது. திராவிட சிந்தனையை ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. பெரியாரின் வழி வந்தவரோ அதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிடத்தின் வழி வந்தவரோ கிடையாது. ஆனால் இங்கே உழைக்கும் மக்களாக யார் இருக்கிறார்கள், அவர்கள் படுகிற துன்பத் துயரங்களை நீக்குவதற்கு அந்த உழைக்கும் மக்களுக்கு நிலங்கள் வந்து உரிமையாக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் இவர்களுக்கு 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களை சென்னை மாகாணத்தில் வழங்கினார்கள். 1892 1930 வரைக்கும் தரப்பட்டது. இந்த மாகாணம் வந்து ஒன்றுபட்ட தமிழ்நாடு தான் அப்போ. ஆமாம், இன்றைக்கு 4 மாநிலங்களாக இருக்குல்ல, அன்றைக்கி சென்னை மாகாணமாக இருந்துச்சு அன்னைக்கு. அதில் வந்து பெரும்பான்மை நிலங்கள் இந்த பகுதியில் வந்து செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை இந்த பகுதியில் 50% நிலங்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் தரப்பட்டது. இந்த 4-5 பகுதிகள் தரப்பட்டது. இப்போ அந்த நிலங்களுக்கு கண்டிஷன் லேண்ட்னு பேர். அந்த நிலங்களை யாருக்கு அது கொடுக்குறாங்களோ அந்த பறையர் சமூக மக்களோ பட்டியல் சமூக மக்களோ 10 ஆண்டுகளுக்கு அந்த நிலத்தை விற்கக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விற்றால் கூட யாருக்கு விற்கிறாங்கன்னா இன்னொரு பறையருக்கு தான் வந்து விற்க முடியும் அப்படின்றத சட்டம். அந்த கண்டிஷன் உண்டு. அதுதான் கண்டிஷன் லேண்ட், டிசி லேண்ட், டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்ட் அப்படின்னு பேர். இதை தவிர்த்து விற்க முடியாது, வேறு யாருக்கும் இதை வாங்க முடியாது சொல்கிறாங்க. கோயில் நிலத்திற்கு பட்டா வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி பஞ்சமி நிலங்களை பறையர்கள் தவிர்த்து பட்டியல் சமூகம் வேறு யாருமே வாங்க முடியாது. அப்போ 1000 ஆண்டுகளுக்கு தரப்பட்ட அந்த கோயில் நிலங்களில் இன்று பட்டா வழங்குவதற்கு தமிழக அரசு தடை விதிக்குது. வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்யுது. அந்த நிலங்களை வந்து ரெக்கவர் பண்ணுது. ஏன்னா இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவணங்கள் தெளிவாக இருக்குது. ஆவணங்கள் ஏ ரிஜிஸ்டரில், கிராம நிர்வாக கணக்கில் ஏ ரிஜிஸ்டரில் யார் யாருக்கு தரப்பட்டதுன்னு தெளிவாக இருக்குது. அப்போ ஆவணங்கள் தெளிவாக இருந்தாலும் கூட இந்த நிலங்களை மீட்க மறுக்குது. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் என்பது எவ்வளவு பெரிய நிலம். ஏனென்றால் அந்த ஆவணங்கள் யாரிடம் இருக்கிறது அப்படின்றது பெரிய கேள்வி. அதையும் கொடுக்குறாங்க. இங்கே நிறைய பஞ்சமி நிலத்திற்காக போராடக்கூடிய பல அமைப்புகள் இருக்குது. அவங்க ஆர்டிஐ மூலம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து அந்த ஆவணங்களை அந்த லிஸ்ட்டை வந்து அரசிட்ட கொடுக்குறாங்க, மாவட்ட ஆட்சியிட்ட கொடுக்குறாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள் கொடுக்குறாங்க. கொடுக்கவே மாட்டாங்க ப்ரூவ் டாக்குமெண்ட். இப்போ எங்கள் அமைப்பு மூலம் வேலூரில் அப்படி தான் வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா பஞ்சமி நிலங்களுடைய பட்டியல் எடுத்தோம். மதுரை மேலூரில் இங்கே வேலூரில் எங்கள் மாவட்ட செயலாளர் அந்த வேலையை செய்கிறார். அவர் பல மாத காலம் வந்து சிரமப்பட்டு வேலூரில் பஞ்சமி நிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே வந்து உரிமையாளர்களுடைய யாருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள்லாம் எடுத்து. எவ்வளோ இருக்குது அந்த குறிப்பிட்ட பகுதியில்? புரியல. எவ்வளோ இருக்குது அளவு? வேலூரில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் இருக்குது. நீங்கள் விஐடிஏ கூட ஒரு பகுதி பஞ்சமி நிலத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் பாரிவேந்தர் இருக்காங்களே, கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் வந்து பாரிவேந்தர் இருக்காரு. நீங்கள் ஜெகத் ரட்சகன் திண்டிவனத்தில் வந்து கிட்டத்தட்ட 300 ஏக்கருக்கு மேலே வைத்திருக்காங்க நமக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிகள், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து செல்வ வளம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த பஞ்சமி நிலங்கள் தான் வைத்துக்கொண்டு தான் வந்து தங்களை வலுவாக்கி கொண்டிருக்காங்க அரசியலிலும் பணபலத்திலும் நமக்கு. அப்போ இவற்றை வந்து கண்டறிந்து நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு போகிறோம். நீதிமன்றம் நீட்க சொல்லுது. ஆனால் அரசு வந்து அதுக்கு வந்து அக்கறை இல்லாமல் இருக்குது. அரசே வந்து கமிஷன் அமைக்கிறாங்க, மருதமுத்து கமிஷன் அமைக்கிறாங்க, பல்வேறு கமிஷன் அமைக்கிறாங்க. அது கண் துடைப்பு அதுதான். அப்போ இவர்களை தவிர வேறு யாரிடம் இந்த நிலம் இருந்தாலும் எந்த காலத்திலும் எந்த இழப்பீடும் தரப்படாமல் நிலம் ரெக்கவர் செய்து அவங்களுக்கு தரப்படணும் என்பது இதோடைய முக்கியமான அம்சம். ஆனால் இவங்க வந்து அப்படி தரப்படவே இல்லை. 1985க்கும் 95க்கும் இடைப்பட்ட காலத்தில் யூடிஆர் பட்டா கொடுத்தாங்க. அந்த யூடிஆர் பட்டாவில் பஞ்சமி நிலங்களை எல்லாம் அவர்கள் பேரில் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க பேரில் பட்டா கொடுத்தாங்க அந்த அரசு. அப்போ அந்த 1985க்கு முன்னால் ஆர்எஸ்ஆர் பதிவேடு, அதில் இருக்கக்கூடிய பதிவேடு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் கோயில் வரலாறுலாம் எடுத்து நாங்கள் வந்து எங்களுக்கு இது உங்களுக்கு இது வகுப்பு சொத்து இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்து வாதம் செய்தில்லை. எங்களுடைய எவ்வளோ அமைப்புகள் பண்ணுறாங்களே. அப்போ ஒரு அரசியல் பொருள் கூட பாஜகவும் இதை பேச மாட்டேது, திமுகவும் பேச மாட்டேது. இப்போ இதை பேச இடதுசாரிகள் பேசுகிறாங்களா? அவங்களும் பேசலை. ஆனால் திருமாவளவன் பேசுகிறாரா? அவரும் பேசலை. அப்போ 12 லட்சம் ஏக்கர் ஒரு மக்களுடைய நிலம் திருடப்பட்டு ஏறக்குறைய வக்ஃபு சட்டத்திற்கு இணையானது, அதை விட அதிகமாக கூட இருக்குது. அதிகமாகவே இருக்கு. நீங்கள் அதாவது சட்டமாக்கிய பின்னரும் சட்டமன்றத்தில் அந்த குரல்கள் ஒலிக்கிறது வக்ஃபு சட்ட திருத்த மசோதா. ஏன் இதை பேச மறுக்கிறார்கள்? ஏன்னா கூட்டணி கட்சிகள் தயவில் ஆட்சிக்கு போனவர்கள் அவர் பேச விடுவதில்லை. இங்கே விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சமூகம் மேலே வர வேண்டும்னா 4 விஷயம் தேவை. அது உழைக்கிற சமூகமாக இருந்தால் நிலம் தேவை, அது மேலே வருவதற்கு தொழில் துவங்குவது நிதி தேவை, அது கல்வி வேலைவாய்ப்புகளில் பங்களிப்பு இடஒதுக்கீடு தேவை,
சட்டமன்ற பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு அதிகாரம் தேவை. இந்த 4ஐயும் முடக்கி வைத்திருக்காங்க இந்த ஆட்சியாளர்கள். அது பெரியாரின் பேரல் முடக்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் மற்றதின் பேரல் மதவாதத்தின் பேரல் முடக்கிறாங்க. அப்போ நிலம் அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனால் எல்லாரும் முடக்கி கொண்டு தான் அரசுடைய நோக்கம் தான். இப்போ நிலம் 12 பஞ்சம் நிலங்கள் திருடப்பட்டது. 5000 கோடி ரூபாய் நிதி இந்த 4.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மடைமாற்றப்பட்டது, திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. திருப்பி அனுப்பப்பட்டது 2000 கோடி ரூபாய். எதற்காக தரப்பட்டது, திருப்பி அனுப்பப்பட்டது? இது ஷெட்யூல் காஸ்ட் சப் பிளான், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான், சிறப்பு உட்கூறு திட்டம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, தொழில் தொடங்குவதற்கு, இவர்களுக்கான அடிப்படை வாழ்வாதார தேவைகளை உறுதி செய்வதற்காக அனுப்பப்பட்டது திட்டங்களுக்காக. இல்லை, அது செயல்படுத்தல என்ன சிக்கல் இருக்கு? அதுக்கு ஒரு அமைச்சகம் அந்த அமைச்சர் இருக்கிறார். ஆமாம், இவர்களெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க. இந்த நிதியடை மடைமாற்றி வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லைன்னா 2000 கோடி ரூபாய் பணம் தரேன்னு சொன்னோம்னா, நீங்கள் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக வந்து பாராளுமன்றத்தை நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க, முடக்குகிறார்களே. இங்கே தமிழ்நாட்டில் அனைத்து தலைநகரங்கள்லையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க. 2000 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு தீவிரமாக செய்கிற நீங்கள் 5000 கோடி திருப்பி அனுப்புறீங்களே, ஏன் யாரும் பேசலை? அப்போ உங்களுடைய 44 சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்கல்ல தனி தொகுதி உறுப்பினர்கள், அப்போ உங்கள் கட்சியில் இருக்கவங்களை ஏன் இப்போ இங்கே பேச விடல சட்டமன்றத்தில்? இப்போ உங்கள் உறுப்பினர்கள் போய் அங்கே போய் பேசுகிறாங்கல்ல, புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழகத்தோட நிதி கொடுக்கணும்னு பேசுகிறாங்கல்ல. அப்போ எங்களுக்காக உருவாக்கப்பட்ட ரிசர்வ் தொகுதி இருக்குல்ல, அதை நீங்கள் உருவாக்கலாம். அம்பேத்கர் உருவாக்கினார், பாபா அம்பேத்கர் உருவாக்கினார். இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் உருவாக்கின தனி தொகுதி எதுக்காக உருவாக்கினார்? இந்த மக்களுடைய குரல்கள் சட்டமன்றத்தில் ஒலிக்கப்படணும், பாராளுமன்ற ஒலிக்கப்படணும். எந்த கட்சி அதை அனுமதிச்சிங்க? பாஜக பேச விடல, ஒரு நியாயம், ஓகே. கம்யூனிஸ்ட் பேச விடல, திமுக நீங்கள் பேச விட்டீங்களா? ராஜா பேசியிருக்காரா? ராசா எல்லாத்துக்கும் வந்து பாராளுமன்றத்தில் பகிரங்கமாக பேசுகிறார்ல. பஞ்ச நிலம் குறித்து ஏன் பேசலை? பட்டியல் சமூக நீதி மடைமாற்றத்தை குறித்து ஏன் பேசலை? இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்பட்டிருக்காங்க, ஏன் நிரப்பப்படலை? கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேக்லாக் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி 2 லட்சம் பின்னடைவு பணியிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே நிரப்பப்படவில்லை. இல்லை, ஆனால் இங்கே வந்து இடஒதுக்கீட்டை உடைச்சு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொண்டு வரீங்க. நீங்கள் ஒரு முழுமையாக இந்த இடஒதுக்கீடு நிரப்பல. நீங்கள் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாங்கள் 22% மேலே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் 18% நீங்கள் உயர்த்தி கொடுக்கல. நீங்கள் எங்களுக்கு அரசாங்கம் நினைத்தால் இந்த பஞ்சமி நில மீட்பு சாத்தியம்தான் இல்லையா? மிக எளிமையாக சாத்தியம். ஒற்றை கையெழுத்தில் நடத்திவிட முடியும். ஏங்க, கடலில் ஒரு கச்சத்தீவு இருக்குது, ஒரு 250 ஏக்கர் கச்சத்தீவு, மக்கள் வாழ்வதற்கு பயனற்ற ஒரு கச்சத்தீவு. அந்த கச்சத்தீவை மீட்பதற்கு இங்கே எவ்வளோ லாபி நடக்குதுங்க. அதன் பேரில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிலங்களை பேசுவதற்கு இங்கே என்ன யார் பேசுகிறாங்க? ஒரு அரசியல் கூட பேச மாட்டாங்களே. நீங்கள் செங்கல்பட்டு வந்து அண்ணன் சீமான் வந்து போன முறை இந்த பஞ்சமி நிலத்தை மீட்பு நடத்த நானும் அதில் கலந்து கொண்டு பேசினால. ஓ, இதை யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இதை பேசுகிறவர்களோட அந்த செய்தி கூட பெரிய கவனம் பெறவில்லை. திட்டமிட்டு கவனம் பெறாமல் பார்த்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. திட்டமிட்டு ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் பேச தயாராக இல்லை, அண்ணன் திருமாவளவன் பேசுவதற்கு தயாராக இல்லை, கூட்டணி திராவிடர் கழகம் பேசுவதற்கு தயாராக இல்லை, இங்கே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசுவதற்கு தயாராக இல்லை, இங்கே கூட எந்த அரசியல் கட்சியும் பேச தயாராக இல்லை. ஆனால் ஏனென்றால் திமுக அதை விரும்பவில்லை. நீங்கள் அதை மீறி பேசினீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கொடுக்கக்கூடிய சீட்டு கூட்டணி தர்மம். அதை விட நீங்கள் இவங்க அச்சம், உள்ளார்ந்த அச்சம். அப்போ தங்களை வலுவாக திரட்டி கொள்ளாத இவர்களால் வந்து இங்கே மக்களுக்கான எந்த கோரிக்கையும் வைத்து வெற்றி பெற முடியாது. ஆனால் திரும்ப உட்பட நீங்கள் பேச வேண்டிய பஞ்சமி நிலம் ஒருவேளை மீட்கப்பட்டால் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? தலித் மக்கள் பெரிய அளவில் பலன் கொடுக்கும். இன்றைக்கு அதோடைய மதிப்பு வந்து வகுப்பு சொத்துக்களை விட அதிகமான மதிப்புடையது. நீங்கள் சாதாரண 30 ஏக்கர் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட 300 கோடி ரூபாய்ங்கிறாங்க. அப்போ 12 லட்சம் ஏக்கருக்கு நீங்கள் கணக்கு போடுங்க. நீங்கள் இப்போ ஒரு வலுவான சமூகமாக அந்த சமூகம் மாறும். நிலம் இல்லாத தானே போய் கண்ட சாதிகள்கிட்ட போய் நிற்கிறாங்க, அவங்க கூலி தொழிலாளர் நிற்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு நிலத்தை தரணும்ல. குறைந்தபட்சம் இந்த அரசு, திமுக அரசு மற்ற மாநிலங்களில் நில உச்சவரம்பு சட்டம் வந்த பொழுது கோயில் மட ஆதீனங்கள் அறக்கட்டளைகளை உள்ளே கொண்டு வந்து எக்ஸஸாக உள்ள நிலங்களை எதிர்த்து உழைக்கும் மக்கள் கொடுத்தாங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இருக்குல்ல, அந்த கோயில் மடம் நிலங்கள் அறக்கட்டளைகள் எல்லாத்திற்கும் விதிவிலக்கு கொடுத்து ஒவ்வொரு மடமும் அப்போ 5000 30,000 ஏக்கர் 40,000 ஏக்கரும் குவித்து வச்சுருக்காங்க. அப்போ மத்திய அரசு என்ன நினைக்குது? வகுப்பு சொத்துக்களை வந்து முறையற்று வந்து பயன்படுத்துகிறாங்க, அதை கண்காணிக்க உட்படுத்த வேண்டும், அதை தங்களுடைய கட்டுப்பாடுகள் எடுக்கணும்னு சொல்கிறதில்ல. இந்த கோயில் மட ஆதீனங்கள் நிலங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாமே அங்கங்கே பார்த்தோன்னா உழைக்கும் மக்களை சுரண்டி அங்கே வந்து ஒரு உல்லாசமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்கெல்லாம். அப்போ இந்த அரசு என்ன பண்ணணும்? இந்த நிலங்களை வித்தானே இவ்வளோ ஒரு பிழைப்பு நடத்துகிறாங்க. அவங்க உழைக்கும் மக்கள் குத்தகை கூலிகளாக வச்சுருக்காங்கல்ல, அவங்க வாழ்கிற இடம் கூட அவங்க பேரில் கிடையாது, அது மடத்தின் பேரிலும் கோயிலின் பேரிலும் இருக்கும். அப்போ இந்த தமிழன் தேசம் ஒன்று அமைத்தால் அந்த தேசத்தினுடைய நிலைமை என்ன? நான் கோயில் மடத்தில் என் பேரில் நிலம் இல்லாமல் ஒரு அகதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன்.
அப்போ தமிழ் தேசிய அமைப்புகள் இதை பற்றி ஏன் பேச மாட்டாங்க? அப்போ இங்கே மிகப்பெரிய லாபி இருக்குங்க. லாபி என்னன்னா ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள், சேரி மக்கள், பறையர்களாக, தேவேந்திர வேளாளர்களாக, அருந்ததிகளாக வாழக்கூடிய இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசாமல் இருப்பதில் எல்லோருக்கும் ஒரு ஒத்த கருத்து இருக்குது. அப்போ அவங்க பாதிக்கப்படுற இடத்துல மட்டும் போய் அவங்க குரல் கொடுக்குற மாதிரி குரல் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் வாழ்வதற்கான எந்த திட்டங்களையும் அரசை நிர்பந்தித்து அதை சட்டமாக கொண்டு வருவதில் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடை முழுமையாக நிரப்பலை, பின்னடைவு பணியிடங்களை நீங்கள் நிரப்பலை. மற்ற மாநிலங்களில் ஆர்டிக்கிள் 16(4)A பதவி இடஒதுக்கீடு உண்டு, தமிழ்நாட்டில் மட்டும் அது கிடையாது. மக்கள் தொகை விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடை நீங்கள் உயர்த்தி கொடுக்கல. ஆனாலும் கூட நாங்கள் இடஒதுக்கீட்டை பறையரால் அருந்ததியர் பாதிக்கப்படுறாரு, அதனால் 3% உடைச்சி அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு நீங்கள் உடைப்பீங்க. அப்போ பறையர்கள் இங்கே எவ்வளோ இருக்கான், எத்தனை சதவீதம் இருக்கிறான்? தேவேந்திர வேளாளர்கள் எவ்வளோ எத்தனை சதவீதம் இருக்கிறான்? எந்த உங்கள்கிட்ட இப்போ வெள்ளை அறிக்கை இருக்குது? அப்போ இவர்களெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. நீங்கள் கார்ல் மார்க்ஸ் சிலை அமைக்கிறாங்க, வெட்கக்கேடு இதெல்லாம். நீங்கள் அரசின் CD பிரிவு இருக்குல்ல, இவங்களை எல்லாம் ஒரு தற்காலிக தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு சுரண்டுறாது அரசு. அப்போ தொழிலாளர்கள் அமைச்சர், தொழிலாளர்களுடைய தலைவர் கார்ல் மார்க்ஸ் சிலை அமைப்பதற்கு என்ன அருகதை இருக்குது? நீங்கள் தொழிலாளர்கள் எந்த உரிமையை நீங்கள் உத்தரவாதப்படுத்திருக்கீங்க? நீங்கள் 8 மணி வேலையை நீங்கள் காலி பேசி செய்ய நினைத்த அரசு. நீங்கள் கார்ல் மார்க்ஸ் சிலை அமைப்பது உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கே கார்ல் மார்க்ஸ் சிலை அமைப்பது கோரிக்கை வைப்பதற்கு அருகதை கிடையாது. கம்யூனிஸ்டுகளா நீங்களா? எந்த உழைக்கும் மக்கள் சார்பு நீங்கள் குரல் கொடுத்தீங்க? நீங்கள் இந்த நிலைமைப்புக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க. நீங்கள் ஆளும் வர்க்கத்தோடு எங்கே முரண்பட்டிருக்கீங்க? கடந்த காலத்தில் சீனிவாச ராவ் தஞ்சை மாவட்டத்தில் அவதிப்பட்டார், கஷ்டப்பட்டார், கலப்பால் குப்பு அவதிப்பட்டார். இப்படி கடந்த கால 50-60 ஆண்டுகளுக்கு வரலாறு தான் இன்னும் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. இன்றைக்கு தியாகம் செய்ய கம்யூனிஸ்ட் கட்சியில் தயாராக இல்லை. அவங்க இன்றைய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு அதிகாரத்தை சுவைக்கிற அந்த அற்புதமான அரசியல் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்காங்க. இப்போ முதல்ல இவர்களிடமிருந்து பெரியாரை காப்பாற்றணும், கார்ல் மார்க்ஸை காப்பாற்றணும். இவ்வளவு சீரியஸான விஷயங்கள் இருக்குது புரட்சிமணி. ஆனால் மீண்டும் மீண்டும் பாஜகவை முன்வைத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, இதுதான் மக்களிடம் ரொம்ப வெகுவாக சென்றடைகிறது. பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும். ஆனால் பேச வேண்டிய விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. இதை யாரும் மக்கள் மன்றத்தில் பேசுவதில்லை. குறைந்தபட்ச மக்களுக்கான ஒரு புரிதலை நோக்கி கூட சென்றடையவில்லையே. உண்மைதான். இது நீண்ட காலமாக இவர்களால் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக முன்னெடுத்த ஒரு தந்திரம். மதவாத அரசியல் என்று சொல்வதை விட தந்திரம். பாஜக எப்படி ஒரு பாசிச ஒரு அமைப்பு, அது மாதிரி திமுகவும் ஒரு பாசிச அமைப்பு தான். அந்த திமுகவில் இருக்கக்கூடிய தலித்துகள் பேச முடியாது. பேசுனா அங்கே இடம் கிடையாது அவங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதியுடைய மக்களுடைய அந்த பட்டியல் சமூக மக்களுடைய குரலை ஒலிக்க முடியாது. அதுதான் பாசிசம். உன்னுடைய குரலை நீ முடக்கிக்கிட்டு இருக்கணும், நீ பேசக்கூடாது என்பது தான். அங்கே அமைச்சரவையில் எங்களுக்கு ஏன் பங்கு இல்லை, மாவட்ட செயலாளர் பொறுப்புள்ள எங்களுக்கு ஏன் பங்கு இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல். சமீபத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியனை பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், அதெல்லாம் நம்மளுடைய கோரிக்கைகள் தான். அது தானாக இயல்பாக நடக்கிறது இல்லை. எங்களை போன்ற அமைப்புகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை, வலுவான பிரச்சாரம், வலுவான விமர்சனம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஏன் உள்ள காலம் வைக்கல? நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டில் ஆளே கிடையாதா? உங்களுக்கு முன்னாடியே இங்கே அரசியல் செய்தவர்கள் நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள். நீங்கள் திராவிடர் கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தென்னிந்திய நல்ல உரிமை சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அழகித்த பண்டிதர் இருந்திருக்காரு, ரட்டமலை சீனிவாசன் இருக்காரு, ரெவரன் ஜான் ரத்னம் இருந்திருக்காரு. இங்கே பத்திரிகைகள் நடத்தியிருக்கோம், அமைப்புகள் நடத்தியிருக்கோம். திராவிடர் மகாஜன சபை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். திராவிடர் கழகங்கிற அமைப்பை நாங்கள் தான் ஆரம்பித்தோம். ஒரு பைசா தமிழன்னு நாங்கள் பத்திரிகை நடத்தியிருக்கோம். பெரியார் அப்போல்லாம் 8 வயசு 9 வயசு தான். நாங்கள் 32 நாங்கள் சட்டமன்ற பாராளுமன்றத்தில் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் பெறும்பொழுது கருணாநிதிக்கு 9 வயது, கட்சி ஆரம்பிக்கல. அண்ணாதுரைக்கு 21 வயது, ஓட்டே போடலை. அப்போ உங்களுக்கு முன்பாகவே நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றோம். உங்களுக்கு முன்னாடி கல்வியை பெற்றிருக்கோம். ரெட்டமலை சீனிவாசன் எங்கிருந்து படித்தார், அழகித்த பண்டிதர் எப்படி படித்தார், ரெவரன் ஜான் ரத்தினம் எப்படி படித்தார், கர்னல் ஆல்காட் இருந்தார் எப்படி படித்தார் அவர். அப்போ ஒரு வலுவான ஒரு சித்தாந்த பின்னணியோடு ஒரு அறிவு பெற்ற சமூகம் தான் இங்கே கூடிய பறையர் சமூகம், பட்டியல் சமூகம். அப்போ நீங்கள் இவர்கள் தொடர்ந்து பேசக்கூடாது என்பதற்காகவே உங்கள் எங்களுக்கு நாங்கள் எல்லா உரிமையும் பெற்ற பிறகு தான் நீங்கள் 49 கட்சி ஆரம்பிக்கிறீங்க. திமுக 72 அதிமுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் என்று தான் ஒரு பரப்புரை இல்லையா? ஆமாம், இவர்கள் வந்த பிறகு தான் எங்களுக்கு கல்வி கிடைத்தது, வந்த பிறகு தான் நிலம் கிடைச்சிது, வந்த பிறகு தான் நாங்கள் சட்டை போட்டோம், வந்த பிறகு தான் நாங்கள் படித்தோம், இவர்கள் வந்த பிறகு தான் பார்த்தோம்னா உரிமை கிடைச்சிது, நாங்கள் எலெக்ஷனில் நின்னோம். நீங்களாம் ஓட்டு போடுற உரிமையை அண்ணல் அம்பேத்கர் தானே வாங்கி கொடுத்தாரு. எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அது ஷெட்யூல் காஸ்ட் இல்லை, ஓபிசியாக இருக்கட்டும், ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், ஓட்டு போட உரிமை யாரும் வாங்கி கொடுத்தது? தொழிலாளர்கள் 8 மணி வேலையை யார் வாங்கி கொடுத்தது? பெண்களுக்கு யார் உரிமைகளை வாங்கி கொடுத்தது? அப்போ ஒரு நவீன இந்தியாவை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவை வடிவமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர்.
அவருக்கு முன்பே தமிழகத்தில் வளமான ஒரு தத்துவ செறிவு கொண்ட பண்பாட்டு செறிவு கொண்ட ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை எல்லாம் நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு எங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து எங்களை உங்களை அடிமைகளாக மாற்றிக்கொண்டீங்க. இன்றைக்கி எங்களிடம் தலைவர்களை நீங்கள் உங்களோடு சேர்த்துக்கொண்டீங்க. அந்த தலைவர்கள் எங்களுக்காக பேசவே மாட்டுறாங்க. உடனே திருமாவளவன் பாஜகவை கடுமையாக எடுத்து பேசுகிறார். வரவேற்கிறோம். பாஜக வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு எதிரி. இந்த நாட்டில் இந்துக்களின் ஆட்சி நடத்துவதை என்ன விலை கொடுத்தாவது தடுத்தாக வேண்டும் என்று சொன்னார் யார்? அண்ணல் அம்பேத்கர். உலகத்தின் கொடுங்கோலர்களை வரிசை கட்டி நடத்தினால் இந்தியாவின் இந்துத்துவவாதிகளை 2 அடி முன்னே நிறுத்தலாம்னு சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். அந்த இந்துத்துவத்தை எதிர்க்கணும். அது ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணலை. குஜராத்தில் படுகொலை செய்தவர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள்? மதக்கலவர்கள் யார் செய்கிறா? பார்ப்பனர்கள் மட்டும் அங்கே இந்துத்துவம் என்பது ஒவ்வொரு சாதியும் அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் நீங்கள் ஒரு இடைநிலை சாதிகளுடைய லாபிக்கு பலியாயிட்டீங்க. அப்போ இந்த இரண்டிற்கும் இடையிலான அந்த விஷயம் இருக்குல்ல, அதில் உங்களுடைய மக்களுடைய உரிமைகளை நீங்கள் வந்து பேசுவதற்கு துணிச்சலற்றவர்களாக இருக்கீங்க. அதை பகிரங்கமாக நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா இங்கே எல்லா பிரச்சனையுமே இங்கே தீர்க்கப்பட்டுரும். பகுதி வாரியான அமைப்புகளின் வீழ்ச்சியில் தான் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி பெறுது. அப்போ பகுதி வாரியான தலைமைகள் கொடுத்த பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் கலவரம் நடக்குது நிறையா. நீங்கள் நடந்த பிறகு தான் ஆணப்பொருள் நடக்குது. என்னென்ன ரியாக்ஷன்? உங்கள் கொடி கம்பத்தை ஏற்ற முடியலையே, ஃபேக்ட் தானே. அப்போ ஒரு ஆளும் வர்க்கத்தின் பின்னால் நிராதரமான நிலையில் நீங்கள் வந்து நிற்கதிய நிலை உங்களுக்கு நீங்கள் வந்து சரண்டரான பிறகு இதுதான் நடக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளோடு இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். கூட்டணி கணக்குகளில் மீண்டும் பாஜக அதிமுகவுடன் வந்துவிட்டது. 26 தேர்தல் களம் எப்படி பார்க்குறீங்க புரட்சிமணி? அது அதிமுக பாஜகவோடு சேர்ந்தது பெரும் துயரம். இங்கே இந்த மாதிரி எளிமையான மக்கள் இல்லை, நாங்கள் 25% இருக்கிறோங்க ஷெட்யூல் காஸ்ட் மக்கள். இங்கே ஒரு வலிமையான மக்கள் இங்கே சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்கள் தங்களை ஒரு தனித்த அரசியல் சக்தியாக திரட்டி கொள்ள வேண்டும் என்பது இத்தனை ஆண்டுகால இந்த அரசியல் தந்த படிப்பினை. ஆக ஷெட்யூல் காஸ்ட் அமைப்புகள் எல்லாம் தங்களோடு வலிமையற்ற சாதிகளையும் இணைத்து கொண்டு ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இங்கே வந்து எழணும். அதற்கான தேவை இருக்குது. மாறாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. இங்கே வந்து திமுக கூட்டணி கட்சிக்கு பெரும் பின்னடைவு. எந்த அடிப்படையில்னா இங்கே மாற்றே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திமுகவுக்கு மாற்று அதிமுக பாஜகவோடு சேரவில்லை என்று சொன்னால் இவங்களுக்கு அல்டர்னேட்டிவாக இவங்களுக்கு அதிமுக இருக்குது, இந்த பக்கம் விஜய் இருக்கார், இன்னொரு பக்கம் சீமான் நிற்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணலாம்? திமுகவில் உரிய இடமில்லைன்னா அதிமுக போகலாம், அவங்க த்ரெட்டன் பண்ணலாம். அவங்கள வேற வலிமைன்னு சொல்லுவாங்களே. தன்னுடைய சீட்டுகள் வந்து நீங்கள் 6 சீட்டு தான் தன்னை தலைவர் திரும்ப கொடுக்குறீங்க, ஆனால் லட்சக்கணக்கான மக்களை கூட்டுறாரு. ஆனால் அவர் வந்து இப்போ அதிமுகவுக்கு போகிற வாய்ப்பே கிடையாது. இப்போ ஏன்னா அவங்க பிஜேபி போயிட்டாங்க. அப்போ நீங்கள் 6 சீட்டில் 4 சீட்டு கொடுத்தாலும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். அப்போ இன்னொரு பக்கம் இவர்களே சொல்லிக்கொள்கிறாங்க, ஏதாவது பாமகவோட எங்களுக்கு வந்து கூட்டணி நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு இடைநிலை சமூகத்தோடு இவ்வளவு தீவிரம் முரண்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணியில் பின்னால் திமுக இருக்கலாம் என்ற சந்தேகம் கூட எடுக்கிறது. நிச்சயமா. ஆமாம், இவர்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக தன் கீழே சரண்டர் அடைய வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து இவங்க வந்து விஜய் மீது வந்து கடுமையான காழ்ப்புணர்வை சொல்கிறாங்க. அது தலைவர் திருமாவளவன் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சீமான் நீங்கள் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிறேன் புரட்சிமணி. ஒருவேளை விஜய் அதிமுகவுடன் வந்தால் கூட விசிக ஒருவேளை சென்றிருக்க கூடும். நிச்சயமாக ஒரு வாய்ப்பு. அந்த கதவு இப்போது அடைக்கப்பட்டு விட்டது. நீங்கள் ஆளும் வர்க்கத்துக்கு இடையிலான முரண்பாடுகளை தான் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். நீங்கள் 2 இது இருந்துச்சு. டாக்டர் அம்பேத்கர் இருந்த பொழுது இந்த பக்கம் ஆங்கிலேய அரசு, இந்த பக்கம் காங்கிரஸ். இரண்டிற்குமான முரண்பாட்டில் தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து தன்னுடைய கோரிக்கைகள்லாம் மக்களுக்காக வென்றெடுத்தார். ஒரு பக்கம் போய் சரண்டராக நிற்கல, காங்கிரஸ் ஒரு பண்ணி இல்லை, ஆங்கிலேயர் போய் நிற்கல. 2க்கும் இடையில் வந்து தன்னுடைய வலிமையான அறிவு திறமையால், தன்னுடைய நேர்மையால் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்கு வந்து தனி தொகுதியை உருவாக்கி தராரு, ரிசர்வேஷனை உருவாக்கி கொடுக்குறாரு, ஓட்டு போடும் உரிமையை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு, அரசியல் சட்டம் சார்பாக அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்துகிறாரு. அப்போ அவர் போய் காங்கிரஸோட போய் நிற்கல, அவர் போய் அப்போ ஒரு தலித் அரசியல் என்பது அப்படி தான் இருக்கணும். நீங்கள் போய் அவனுக்கு எதிராக நான் இவனோட நிற்கிறேன்னு நீங்களே உங்களை வந்து சுற்றி வேலி கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க தரத்தை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே அரசியல் செய்தாகணும். நீங்கள் முதல்ல அரசியலில் தங்களுக்கான பங்கை பெறுவதற்கு தன்னுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கணும். திமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு, திமுகவுக்கு பெரும் லாபம். ஆமாம்மா, பாஜக என்பது திமுகவிற்கு ஒரு பொன் முட்டையிடும் வார்த்து. ஆமாம், அதை வந்து மற்றவர்கள் எங்களை போன்ற அமைப்புகள்லாம் அறுத்துருன்னு நினைக்கிறோம் நாங்கள். ஆனால் வந்து என்ன அது இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள்.
ஆனால் திமுக அதை வைத்துக்கொண்டு தினம் தினம் வந்து அடைகாத்து கொண்டே வந்து தன்னுடைய அரசியல் கணக்குகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் கேட்பதற்கு துணிவற்றவர்களாக இங்கே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க, தலித் அமைப்புகள் தலித் அமைப்புகள் இருக்காங்க. அப்போ இந்த கூட்டமைப்பு இருக்கிற வரை ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய நிலைமை எந்த விதத்திலும் மாறவே மாறாது. இவர்களால் ஒரு துளி துரும்பை கூட ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய வாழ்நிலையில் மாற்றத்த முடியாது. ஆக வலுவாக அணி திரட்டி கொண்ட ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக எங்களை போன்ற அமைப்புகள் குரலை எழுப்பினால் இவங்க விசிகா வைத்தே எங்களுக்கு விமர்சனம் கொடுப்பாங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஏன் இந்த குரலை எழுப்புறீங்க? அவங்க பாஜக வராங்க போகிறாங்க. பாஜக என்னைக்கா இருக்காங்க? இந்திய வரலாறு என்பதே பார்ப்பனியத்திற்கும் பௌத்தத்திற்குமான யுத்தம்ங்கிறார். இந்த பேட்டில் ஆஃப் இந்தியா இஸ் நத்திங் பட் ஃபாட் பிட்வீன் புத்திசம் அண்டு பிராமணிசம்ங்கிறாரு. இப்போ வரலாறு முழுவதும் நடக்குது. இந்த புத்திச பௌத்தர்கள் தான் சேரியில் இருக்கிறாங்க, பார்ப்பனர்கள் பாஜக இருக்குது. இப்போ யாருக்கு சண்டை நடக்கணுங்க? இவர்களுக்கு தான். இப்போ சரண்டர் ஆனவங்க யார்? இங்கே ஓபிசி என்பவர்கள் சமூக சாதி ஏற்றுக்கொண்டு சரண்டர் ஆனவங்க. இப்போ உண்மையான சண்டை என்பதே இங்கே பாஜகவுக்கும் சேரி மக்களுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இதுதான். அதுதான் அம்பேத்கர் முன்னெடுத்தார், காந்திக்கு எதிராக முன்னெடுத்தார். ஆனால் நீங்கள் இப்போ வந்து இடைநிலை சமூகத்தின் பின்னால் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் திராவிட மாடல் அரசு பின்னால் நின்று கொண்டு எங்களுக்கான குரலையே நீங்கள் எழுப்ப மாட்டீங்களே. நீங்கள் உங்களால் ஒரே ஒரு அரச வெள்ளை அறிக்கை உங்களால் வாங்கி தர முடிஞ்சுதா? தலைவர் திருமாட்ட கூட நான் கேட்குறேன். நான் ஒரு செட்டு நிலத்தை மீட்டு கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? ஒரு இடஒதுக்கீடு ஒரே 1% உயர்த்தி கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? நிதி வந்து இவ்வளோ களவாடப்படுது, இதுலேருந்து நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தோம்னு சொல்ல முடியுமா? அப்படி இதுதான் வரலாறு. நீங்கள் வந்து கூட்டம் போட்டோம், மாநாடு போட்டோம், லட்சத்தை கூட்டணும், மது ஒழிப்பு மாநாடு நடத்தணும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. இந்த மக்கள் என்ன செய்ய எங்களுக்கான நிதியை வந்து சரிவர செலவு செய்ய வலியுறுத்தணும்னு சொல்ல முடியுமா? ஆமாம், அதையே சொல்லணும்ல, திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது, அதையாவது சொல்லணும்ல. அப்போ தலித் மக்களுடைய நிலை, பறையர் சமூக பட்டியல் சமூக நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இவர்களால். ஆனால் இவங்க வந்து வெளியில் பெரிய அளவில் இவர்களை வந்து வளர்ந்து விட்டதா, சமூகம் முன்னுக்கு வந்ததா இவங்க வந்து தம்பட்டம் எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் பகுதி வாரியான அமைப்புகள் அழிந்த பிறகு பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்பு என்பது இங்கே கேள்விக்குறியாயிடுச்சுங்க. அந்தந்த பகுதியில் அவன் அங்கே வந்து போராடினான், ஒரு இது இருந்துச்சு, அவங்களுக்கு கூட ஒற்றுமை இருந்துச்சு. இன்றைக்கி விசிகாவை தவிர்த்து பகுதி வாரி அமைப்புகள் எல்லாமே பெரும்பாலும் அழிவை நோக்கி சென்றுடுச்சு. இவங்க டோட்டலாக வந்து திராவிட கட்சிகளோடு தங்களை வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டார்கள், பாஜக எதிர்ப்புன்னு. அப்போ இந்த மக்களுடைய பிரச்சனைகள் யார் பேசுறது? அப்போ வெறும் கூட்டம் கூட்டி காமிச்சா போதுமா? மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் யார் பேசுவது? அப்போ யாரும் பேசாமல் எப்படி இங்கே தீர்வு கிடைப்பது? அப்போ இங்கே பிரச்சனை நிதர்சனமான விஷயம் இதுதான். ஆனால் இதை யாருமே வந்து கவனத்தில் கொள்ளலை. தாங்க வந்து காரில் போகிறதுனாலையும் தாங்க வந்து 4 எம்எல்ஏ ஒரே ஒரு முறை சட்டமன்றத்தை பற்றி பேசியிருக்காங்களா? மற்றவர்கள்லாம் ஏன் பேசலை? அவர்களெல்லாம் நமக்கு வந்து கணக்கில் எடுத்துக்கல. திமுக காரணம், அதிமுக காரணம், இவெல்லாம் வந்து அந்த பின்னணியிலேருந்து வரான், அதை பேசின கிடையாது. நீங்கள் வந்து அவர்களுக்கு மாற்ற அவங்களை உருவாக்கிட்டீங்க. நீங்கள் அப்போ மாற்ற 4 எம்எல்ஏ சட்டமன்றம் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் ஏன் பேசலை? இப்போ குறைந்தபட்சம் ஏதாவது நாங்கள் வந்து ஒரு 2 ஏக்கரை மீட்டு கொடுத்தோம் ஒரு இடத்துல சொல்லணும்ல. அப்போ அந்த அரசியல் நீரோட்டத்திலேயே இவங்க வந்து அப்படி சேர்ந்து பயணிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் தலித் அரசியல் என்பது எதிர் திசையில் பயணிப்பது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், ஆற்றின் ஓட்டத்தில் கரைந்து போகக்கூடிய களிமண் அல்ல, ஆற்றின் திசையே மாற்றக்கூடிய கருங்கலும்பார். அப்படி இப்போ ஆளும் வர்க்கத்தோடு சேர்ந்து பயணப்படுவது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணமாக அமைஞ்சிடுச்சு. அப்போ அது தன் நிலையை தக்க வைப்பதற்காக தான் சொச்ச காலத்தையும் அவர்கள் வந்து பயணிப்பாங்க. இப்போ எங்களை போன்ற அமைப்புகளுடைய குரல்கள் தான் வலுப்படணும். அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நல்லது புரட்சிமணி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.